மின்னழகுல நமிதா. பின்னழகுல நயன்தாரா. உதட்ட அழகுல சினேகா. காலழகுல தமனா. அத்தனை பேர் அழகையும் ஒட்டு மொத்தமா வாங்கி உருக்கி எடுத்த உடம்புடா. இந்த உடம்புல 2020 மேட்சே விளையாடலாம் போல இருக்குடா சாமி. பிரேமா இவளை படைக்கும் போது புல் மப்புல இருந்தியாடா. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல? ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்துறது எப்படி நின்னு பாத்துட்டு இருக்கியே? என்னைய போய் அப்படி தப்பா நினைச்சிட்டியா ஐசு? நான் போடுற வாட்டர் கேனை விட என் மனசு ரொம்ப சுத்தம். அப்படியே நான் முறைச்சு பார்த்தானே நீ எனக்கு முறைப்பொண்ணு தானே. அந்த கற்பனையெல்லாம் விட்டுரு, ஒழுங்கா உன் தண்ணி பிசினஸ் டெவலப் பண்ற வேலையை பாருப்போ. அப்படின்னா பேசாத ஐசு. உனக்காகத்தானே நான் அரசுமெட்டில இருந்து இங்க வந்தேன். ஆட்டை வித்து வாட்டர் கேனுக்கு டெபாசிட் பண்ணேன். மாட்டை வித்து ட்ரைசைக்கிள் வாங்கினேன். கொஞ்சம் பொறு, என் மூளையை இந்த பேமானிக்கிட்ட அடவு வச்சாவது 6 மாசத்துல அம்பானியை விட பெரிய ஆளாகி காட்டுறேன். மனப்பயமவனே, ஏண்டா உன் மூளை அடமான வச்சா சல்லி காசாவது கொடுப்பானாடா? ஏண்டா இல்லாதத பத்தி எல்லாம் பேசுற? முட்டா பையல. ஆமா, என்ன மாமா ஓமா ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்க அக்காவுக்கு ஒத்தாசையா இருடான்னு சொன்னா இங்க வந்து பொம்பளை பிள்ளையோட அரட்டடிச்சிட்டு இருக்கியா? ஃபியூச்சர் பிளான பத்தி ஐசு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மாமா. ஃபியூச்சர் பிளான். குட்டையில இருக்கிற தண்ணியையும் செத்த மாடு மிதக்கிற கேணியில இருந்து தண்ணியை எடுத்து கேன் வாட்டர் விற்கிற உனக்கு ஃபியூச்சர் பிளான். டேய், இப்ப சொல்றேன்டா, உன் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபியூஸ் போன பல்புடா. மாமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உனக்கு உன் தங்கச்சி கலருக்கு காம்பினேஷனே இல்லாம இருக்கே, குடும்ப ரகசியம் ஏதாச்சும் இருக்கா? உனக்கும் உங்க அக்காவுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் குடும்ப விஷயத்த நான் கேட்டேனா? உன் குடும்ப விஷயத்த நான் கேட்டேனா? அம்மா ஐஸ்வர்யா, இங்க வா. உங்க அண்ணி ஆஸ்பத்திரியில இருந்து வர வரைக்கும் நீ கேண்டீன்ல சாப்பிட்டுக்கன்னா இந்த வெட்டி பேக்கெட் எல்லாம் பேசிட்டு நிக்காத, போ. ஏய் போடா. நான் வெட்டி பேனா நீ குட்டி பேய. ஐசு, கேண்டீன்ல சாப்பிட புரியா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? பூரா காலாவரி பொருளெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னத்துக்கு இருக்கேன்? காடை, கவுதாரி, மட்டனு, சிக்கன் பண்ணி வைக்கிறேன். மத்தியானம் சாப்பிட நீங்க வந்துரு. மத்தியானம் நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். அது சரி, என் சமையல நானே சாப்பிட மாட்டேன். இவ்வளவு எப்படி சாப்பிடுவாளுங்க? என்னடி இவ்வளவு லேட் டைம் ஆயிடுச்சு? என் மாமா தொலை தாங்க முடியலடி. சரி வா போலாம். ஏய் ஐசு, ஏன் வண்டியில வா, உன்னை டிராப் பண்றேன். இது பெரிய BMW, எல்லாம் உன் மூஞ்சி மாதிரியே நெளிஞ்சு கிடக்கு. சரி வாரி போலாம். காரா ராரியா? கிளவி பேச்ச கேட்டு கண்ணாடி பார்க்காம வளர்ந்தது தப்பா போச்சு. இதுக்கு மேல பாதர் மதுரை மாத்த முடியாது, பவுடரத்தே மாத்தணும். அடி மேல அடி அடிச்சாலும் அமீநகர்றாப்ல என் மச்சினிச்சி மனசு மாறாதா? இந்த மூஞ்சிக்கு ஆசை பாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இவ கோவப்படுறதே நாயம் இருக்குல்ல. நீங்க போங்க, நான் வரேன். சரி சரி. உன் அழகான 2 கண்கள் என் பைக் ஹெட்லைட் மாதிரி. உன் கூர்மையான மூக்கு நான் யூஸ் பண்ற ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி. உன் இனிமையான உதடுகள் நான் நட்டு கழற்ற 2 இன்ச் ஸ்பேனர் மாதிரி. ஆக மொத்தத்துல நீ ஒரு பல்சர் 220 மா. ஏய், நான் வேணும். நீதான் வேணும். நான் விளையாடுறியா? நீ எஸ்ன்னு சொன்னா விளையாடலாம். ஏய் கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் போன்றல. டேய் கடுகு, நான் 3ஆம் நம்பர் உன்னை வேடிக்கை பாக்குறதுதான் என்னோட வேலையே. சும்மா சொல்லக்கூடாது. நீ வேலை பாக்குறப்ப எவ்வளவு ஸ்டைலா இருக்க தெரியுமா? உனக்கு ஸ்டைலு, எனக்கு இது தொழில்மா. போய் படிக்கிற வேலையை பாரு. படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணி அப்பதான் பெரிய வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போய் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். கல்யாணம் பண்ணி குழந்தை கூட்டின்னு பெத்துக்கலாம். அதுக்கு தாண்டா கூப்பிடுற முண்டோம். ஐயோ, சரி சரி, ரொம்ப சீன் போடாத. என்னோட ஸ்கூலுக்கு வா. என்னது? நான் ஏன் உன் கூட ஸ்கூலுக்கு வரணும்? இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அம்மா அப்பா உனக்கு முருகனும் எனக்கு ஐஸ்வர்யானும் பேர் வச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ காதல் பரத் மாதிரி இருக்கேனோ, நான் காதல் சந்தியா மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேணாம்? வா போலாம்.
உன்னியவா ஏச்சிப்பா அப்பாட என் ஐசி எனக்குதே. எஸ்கேப் ஆயிட்டியா? நீ விழுந்தே தீருவ. என் வலை தனி வலை. இங்கே வர்றா கதை அப்படி போகுது. காதல் படத்துல சந்தியாவை கட்டிக்கிறது சொந்தக்கார பையத, அது நான் தான். பரத்து மெண்டலாகி போவேன், அது இந்த மெக்கானிக்கர் பையத. எங்குட்டோ சங்கர் சார் தயார் பண்ற படம் நம்மளுக்கு நல்லா சிங்க் ஆகுதுடா. Quite an easy subject. First, I want to do bio. Hello? Hello? ஹாய் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹவ் கம் ஹியர்? Just like that. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? அன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலனா என் பணம் கிடைச்சிருக்காது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதுக்கு தான் அன்னைக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி காஃபிலாம் வாங்கி கொடுத்தீங்களே, இன்னும் நிறைய தேங்க்ஸா? அது இருக்கட்டுங்க, இப்போ மறுபடியும் மீட் பண்ணிருக்கோம்ல, ஒரு ஜூஸ் சாப்பிடலாமா? ஒவ்வொரு ஸ்டெப்பா மேலே போயிட்டு இருக்கீங்களே, அப்போ அடுத்த மீட்டிங்க்கு பீர் வாங்கி தருவீங்களா? ஐயோ, இது ரொம்ப ஓவர். எத்தனை ஓவரு? யார் போட்டாங்க? விழுந்துராதரா. அப்புறம் நீங்க எப்பவும் தனியா தான் வருவீங்களா? இல்ல, இது என் உங்க ஃப்ரெண்ட் friend-ஆ? கவிதா. ஓ ஹாய், எப்படி இருக்கீங்க? முத்துக்குமாரு குமாரு என்ன சாப்பிடுறீங்க? டேய் மச்சான் குமாரு செல்லம் இனிப்பா வேற? இருக்கு. என்ன சார் வேணும்? ஒரு 3 கிளாஸ் மேங்கோ ஜூஸ் கொண்டு வாப்பா. நமக்குதே சொல்றேன். என்ன மாமா மூணு மேங்கோ ஜூஸ் எனக்கு ஃபேவரட். ஐஸ் வாங்கி குடிப்பீங்கல்ல? I don't mind. புடுங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நம்ம இருக்கீங்க. நண்பன் நம்மளை எப்போ கைவிட மாட்டான்டா. வேற அப்படியே 3 கிளாஸ் பச்சை தண்ணி வந்து பின்னாடி டேபிள் வச்சிருமா? பச்சைத்தண்ணியா? எதுக்கு 3 கிளாஸ் பச்சை தண்ணி கொண்டு வர சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, இப்போ எத்தனையோ ஏழைங்க ஜூஸ் இல்லாம பச்சை தண்ணி குடிக்கிறாங்கல்ல, ஏதோ ஏழைங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு தேவை. ஏன்டா அப்படி தண்ணி அள்ளி ஊத்துறா? டேய், you please இன்னையில இருந்து இவன தலைய முழுகிட்டேன்டா. நண்பே கைவிட மாட்டான்னு Okay, சொன்னே, அவன் கேப்பு கிடைச்சா காலை விட்டுருவான்டா. அப்புறம் பார்க்கலாம். அப்படியா? Bye. சரி, ஓகேங்க, பை. பை. பண்ணிட்டானடா. வெயிட் பண்ணி பாப்போம். பாய்ங்க. இப்போ நம்ம கிட்ட வருவோம் பாரு. வா 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 வா. என்ன ஏன்டா மச்சான் அப்படி பண்ண? எவ்வளவு இருக்கீங்க? ஆமா இப்ப கேளு. மன்னிச்சுக்கங்கடா, பாக்கெட்ல 100 ரூபாய் தாண்டா இருந்துச்சு. உங்களெல்லாம் விட்டுட்டு அந்த ஜூஸை குடிக்கும்போது எவ்வளவு கசப்பா இருந்துச்சு தெரியுமாடா? ஃபீல் பண்ணாத மச்சான். அத விடு, அந்த பொண்ணு யாரு? அதுவா ஃப்ரெண்ட்ரா. ஏன்டா தானா வந்து வலையில மாட்டா, வளைச்சு போட வேண்டியதான்டா. சேச்சே, அப்படி நான் செஞ்சேனா அது என் காதலிக்கு செய்யற துரோகம். யாரா அவ? அவளா? யாரா? அதான்டா போன்ல என் கூட பேசிட்டே இருப்பாளே. ஓ, அந்த வயர்லெஸ்ல பேசின வயராவா? தம்பி, அவ வேணா வயகராவா இருக்கலாம், ஆனா வாய்ஸ் நயகரா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. ஆஹா, வாலி ரேஞ்சுக்கு பேசுறான்டா. ஒரு பொண்ணை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா கடவுள் திருப்பி திருப்பி பார்க்க வைக்கிறாரு. மனசுல ஒருத்திய நினைச்சுக்கிட்டு இன்னொருத்திய தப்பு. தவணி போட்ட தீபாவளி வந்தது பஸ் ஸ்டாப்புக்கு தன்னுக்கு எப்படி உன்னைய பாக்குறாளா? நில்லுடா. நாங்கெல்லாம் யாரு? வா. தெரியும் வருவேன்னு. ரங்கா பார்ட்டி எஷ்டா இருக்குடா. சில நேரம் சிறு 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 படப்பட துடிக்குது நம்ம பேரும் பேசுது. ஏன் பயப்படுறீங்க? நான் தான். நீ எப்ப வந்த? இப்பதான். பகல்ல ஜன்னல்லாம் சாத்திருக்கீங்க. நான் சாத்தல, அவர் சாத்திட்டாரு. அவர் மனசுல இருட்டு இருக்கிற மாதிரி நானும் இருட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாரு. என்னங்க நீங்க? உங்கள் கையில நீங்க திறந்தாலும் ஜன்னல் திறக்குங்க, வெளிச்சம் வருங்க.
இந்த வெளிச்சத்துல வீடு அழகா இருக்கோ இல்லையோ, நீங்க அழகா இருக்கீங்க. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் நானும் நிறைய கனவுகளோட தான் என்னோட வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சேன். ரொம்ப லேட்டா தான் எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு புருஷனுக்கு மனைவியே எங்க வரல, ஒரு போலீஸ்காரன் கிட்ட கைதியா தான் வந்திருக்கேன்னு. பழகிடுச்சு. யானை கால சங்கிலியை கட்டி பழக்கிட்டா அதை அவுத்து விட்டாலும் யானை அங்கேயே தான் நிக்குமா, அந்த மாதிரி. சந்தோஷங்கிறது மனசுல மட்டும் இல்லைங்க, வெளியிலயும் இருக்கு. நம்ம ஏரியா மக்கள் எல்லாம் கோயில் திருவிழாக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த திருவிழாவில கலந்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு கட்டிட்டு வந்தீங்கல்ல மஞ்சள் சேலை, அது உங்களுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னால அந்த சரியை மட்டும் இல்ல, வேற எந்த சரியை கட்டிக்கிட்டு வெளியே வர முடியாது. ஐயோ, அப்படின்னா இனிமே உங்களை நான் சேலையில பார்க்கவே முடியாதா? சான்ஸே இல்லைங்க. எனக்காக ஒரே ஒரு முறை அந்த மஞ்சள் சேலையை கட்டிட்டு வாங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸுங்க, எனக்காக ஒரே ஒரு முறைங்க. எனக்காக தான் கட்டிட்டு வந்து நிக்கிறியா? என்னோட ஆசைக்காக நான் வீட்டுக்குள்ள கூட கட்டி கூடாதா? என்னடி புதுசா இருக்கு? எதுத்தெல்லாம் பேசுற? ஹலோ. நீ கேட்ட மாதிரி கவலையே படாதப்பா, உங்க அம்மா உனக்கு சூப்பரா இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். என் தங்கச்சிக்காக கடைக்கு போன எங்க அப்பா பொண்ணு மாத்தா திரும்பி வந்தாரு. வாங்கிட்டு வர சொன்னதால செத்தியப்பா. சொல்லுப்பா, நான் தான் உன்னை கொண்டுட்டேனப்பா. அதுக்கு நான் சைவமே சாப்பிட்டுப்பேனேப்பா. ஐயோ, அநியாயமா நான் உன்னை கொண்டுட்டேனேப்பா. அப்பா, ஐயோப்பா, அப்பா செத்துட்டியாப்பா? மட்டன் சாப்பிட்டா அப்பா செத்துருவாரா? எல்லாரும் மட்டன் சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாரும் செத்துருவீங்க, எல்லாரும் செத்துருவீங்க. மட்டன் சாப்பிடாதீங்க, செத்துருவீங்க. மட்டன் சாப்பிட்டா எல்லாரும் செத்துருவீங்க. டேய், மட்டன் சாப்பிடாத உங்க அப்பா செத்து போயிடுவாரு. என்ன சொல்லிட்டே இருக்க, சாப்பிட்டுட்டே இருக்க? நான் தான் சாப்பிடணும். ஐயோ, ஏய் வைக்கியம், என் பேரை மட்டன் தின்ன உனக்குனாடி. ஏங்க இங்க வாங்க. என்னம்மா? என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா இது அநியாயமா இருக்கு உன் தங்கச்சி பண்றது? இந்தாமா, இதுக்கு மேல எங்களால பொறுத்துக்க முடியாது. உன் தங்கச்சிக்கு பைத்தியம் முத்தி போச்சு. நேத்து அப்படித்தான் டேங்க் தண்ணியை பூரா கள்ள திறந்து விட்டுருச்சு. முதல்ல வீட்டை காலி பண்ண வழியை பாருங்கம்மா. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 16 நாள் காரியம் முடிச்சதும் வீட்டை காலி பண்ணிடுறோம். அம்மா, இப்படியே உட்காந்துட்டு இருந்து என்னம்மா பண்ண போற?
வாமா வீட்டை காலி பண்ணிடலாம். இப்படியே ஒவ்வொரு வீடா எத்தனை வீட்டுக்கிடி போறது. நீ கவலைப்படாதம்மா, அவ குணமாயிடுவா. மச்சான் சாரி டாடி. ஆனது ஆச்சு, பாடிய தூக்க போறாடா. கடைசியா ஒரு வாட்டி பாத்திரலாமே. இல்லடா, அவங்க முகத்தை பார்க்க எனக்கு தைரியம் இல்லடா. நான் வரலடா. எதுக்கு சார் என் வண்டி எடுத்து வந்தீங்க? என்னடா கண்ட இடத்துல வண்டி நிப்பாட்டுவ, கொண்டு வந்தா என்னன்னு கேக்குறியா? சரி சார், அப்படியே இருக்கட்டும். இப்போ எதுக்கு சார் என்ன மட்டும் தனியா வர சொன்னீங்க? உன்னையா? தனியாவா? எதுக்கு நான் கேக்குறேன்? என்னை விட நீ அழகாவா இருக்க. என்ன சார் இது கேள்வி? நீங்களும் ஆம்பளை, நானும் ஆம்பளை, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தேவைடா, எனக்கு தேவை. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு சார். பொறுமை மீறினா என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? போடா சார், தேவையில்லாம மேல கை வைக்காதீங்க சார். போடா சார், பிரச்சனை பெருசாகும். என்கிட்ட வச்சுக்காதீங்க சார். சார் போடா உள்ள போடா. வெளியே போ. என் வீட்டுக்கு வந்திருக்கியா? உங்க வீட்டுக்கு நான் ஏன் சார் வரேன்? யாரெல்லாம் வந்தாங்கன்னு தெரியுமா? உங்க வீட்டுக்கு யார் வந்தான்னு உங்களுக்கு தான் சார் தெரியும். என்ன கேட்டா? என் வீட்டுக்கு யார் யார் வந்துட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு உன் மேல டவுட் இருக்கு. நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிட்டனா பிரச்சனை இல்லை. நானா கண்டுபிடிச்சேன். உங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். புரிஞ்சதா?